ரயான் நூல் விலை உயர்வு, காடா துணி விற்பனை சரிவு ஆகிய காரணங்களால் இழப்பை தவிர்க்க விசைத்தறியாளர்கள் உற்பத்தியை குறைத்திருப்பதால் சுமார் 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஜவுளி உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஈரோடு, பல்லடம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 லட்சம் தறிகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் சுமார் 50,000 தறிகளில் செயற்கை இழை நூலான ரயான் மூலம் காடா துணிகள் உற்பத்தியாகின்றன. நாள்தோறும் இங்கு உற்பத்தியாகும் சுமார் 40 லட்சம் மீட்டர் துணிகள் ப்ராசஸிங் செய்வதற்காக வட மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த மாதம் 198 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ 30ஆம் எண் ரயான் நூல் 212 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல 34 மற்றும் 40ஆம் எண் நூல் விலையும் உயர்வை கண்டுள்ளது. சுமார் 30,000 தறிகளில் பயன்படுத்தும் துண்டு உற்பத்திக்கான ரீசைக்கிளிங் நூல் விலையும் உயர்வை சந்தித்துள்ளது. ஒரே மாதத்தில் நூல் விலை சராசரியாக கிலோவிற்கு 14 ரூபாய் அதிகரித்ததால் துணி உற்பத்தி செலவும் மீட்டருக்கு 1 ரூபாய் கூடியுள்ளது. வட மாநிலங்களில் இப்போ தற்பொழுது மழை ஆரம்பித்ததுனால பார்த்தீங்கன்னா மான்சூன் காரணமாக இப்போ விலை ஒரு 50 முக்கால் ரூபா இறங்கி இருக்குது. ஸோ ஏவரேஜாக பார்த்தா உங்களுக்கு விலை நூல் விலை ஏறினதுக்கும் பீஸ் விலை இறங்கினதுக்கும் பார்த்தா மீட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாயிலிருந்து 2,4 ரூபா இழப்பு ஏற்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் 13 ஷிஃப்ட் இயக்கிட்டு இருந்தது இப்போ இன்றைக்கி ஒரு 8 to 7 ஷிஃப்ட் தான் உற்பத்தி செய்கிறதா இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் நேரடியாக விசைத்தறியாளர்கள் பாதிக்கிறாங்க. விற்பனை விலையை அதிகரிக்க வேண்டிய தருணத்தில் அதற்கு நேர்மாறாக ஏற்கனவே இருந்த விலை சரிந்ததோடு வட மாநில விற்பனையிலும் மந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் 1 மீட்டர் துணி உற்பத்திக்கு 2 முதல் 2.25 ரூபாய் இழப்பை விசைத்தறியாளர்கள் சுமக்க வேண்டியதாகிறது. இந்த இழப்பை தவிர்க்க 30 முதல் 35% உற்பத்தியை குறைத்த விசைத்தறியாளர்கள் வாரத்திற்கு 13 ஷிப்டுகள் இயங்கிய விசைத்தறி கூடங்களை 8 ஷிப்டுகளாக குறைத்தனர். சிலர் உற்பத்தியை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள். உற்பத்தி குறைவால் 25,000 விசைத்தறியாளர்களும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் வருவாய் இழப்பை சந்தித்துள்ளனர். நான் 13 ஷிஃப்ட் ஓட்டுனா 4,000 4,200 ரூபா சம்பளம் வாங்குவேன். இப்போ எனக்கு வாரம் 8 ஷிஃப்ட் கொடுக்கறதுனால நான் 2,500 2,600 இந்த மாதிரி தான் வருது. சரிவரியா எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகல. ரயான் நூலுக்கு சீரான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் பிற நாடுகளுக்கு இணையாக இந்தியாவிலும் குறைவான விலையில் ரயான் நூல் கிடைக்க செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். சன் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.